முகமுல் 31. தன் அறைக்கு வந்தவன் பார்த்ததென்னவோ, சிறிதாக இதழ் பிளந்து போர்வையை இறுக்கி அணைத்தபடி தூங்கும் மித்ராவைத்தான். என்ன, ஏசி கூட போடாம இப்படி சுருட்டிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? எதுவும் ஃபீவர் வந்துருச்சா என்று அவளை நெருங்கி கழுத்தில் கை வைத்து பார்க்க சில்லென்றுதான் இருந்தது. உடல் சில்லென்று இருந்தவளுக்கோ சூடான கரம் கழுத்தடியில் படவும் அந்த கதகதப்பு அவளுக்கு வேண்டும் போல் தோண அவனை உணர்ந்து கொண்டவள் மெல்ல விழி மலர்த்தி, அத்தான், எல்லாத்தையும் கழட்டிட்டு இங்க வாங்க என்று இரு கரம் நீட்டி அழைக்க, எது என்று ஜர்க்கானான். ஏய் மித்ரா, என்னடி ஆச்சு? உனக்கு தூக்கத்துல எதுவும் உளராத. கீழே எல்லாரும் இருக்காங்க, டைம் ஆச்சு, வா சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு என்று அவள் நீட்டிய கையை பிடித்து இழுக்க, நோ, எனக்கு பசிக்கல, நீங்க இங்க வாங்க என்று தன் பக்கத்தில் இடத்தை தட்டி காண்பித்து வாவென்று அழைத்தாள். அடங்கி இருந்த மோகம் சுறுசுறுவென தலைக்கேற உடலோ கனத்து போக, முத்துமா, என்னடி பண்ற என்றான் மந்தகாச சிரிப்புடன். இப்போ என்னத்தான், ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க. இங்க வந்து என் பக்கத்துல படுத்தா என்னவா? அப்படியே உங்களை ரேப் பண்ண போற மாதிரி தான் அதிர்ச்சி ஆகுறீங்க. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அத்தான், புருஷனுக்கு தம் பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்கு தெரியுமா? ஆனா நீங்க என்னோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்க என்று மூக்கை சுருக்கி அழ தயாரானவளை, இப்ப என்ன, அங்க வரணும் அவ்வளவுதானே, அதுக்கு ஏண்டி சினுங்கிற என்று அவளை நெருங்கினான். நோ, இப்படியே வரக்கூடாது. இந்த கோட் ஷர்ட் எல்லாமே கழட்டிட்டு வாங்க. எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, நீங்க சூடா ஹாட்டா இருக்கீங்க, வாங்க, எனக்கு அது வேணும் என்று மீண்டும் அழைக்க வர வர ரொம்ப அடம் பண்ற மித்ரா என்றபடி தன்னுடைய ஆடைகளை களைந்தான். நான் கோவமா இருக்கேன் என்று அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொள்ள, அடியே, இதெல்லாம் ஓவரு, இங்க திரும்புடி, என்னை பக்கத்துல படுக்க சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்று அவளை தன் பக்கமாக திருப்பி தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அவள் நெற்றியில் முத்தம் பதிக்க, என்ன மித்ரா இவ்ளோ ஜில்லுன்னு இருக்க? அதான், எனக்கு குளிருது, அதனாலதான் ஏசி கூட போடாம படுத்திருந்தேன். அவளின் சில்லென்ற உடல் உரச படுத்து கிடக்க வேதியியல் மாற்றம் நிகழ ஹார்மோன்ஸ் எக்கு தப்பாக எகிர கண்களில் அவனுக்கு சிகப்பேறி கொண்டது. இது சரிப்பட்டு வராது என்று நினைத்தவன் அவளை எழுப்பும் நோக்கில், சரி, சாப்பிட்டு டேப்லெட் போடணும், வரியா? கீழே எல்லாரும் இருக்காங்க, நான் வேற. நீ அங்க கீழே இல்லாததும் உங்க அப்பா அம்மா கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே மேல வந்துட்டேன். வா, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க, கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்று அழைக்கவும், கொஞ்ச நேரம் இப்படியே இருங்காத்தான், அப்புறம் போகலாம் என்று அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். அவன் வாசத்தை ஆழ்ந்து சுவாசித்து நைஸ் ஸ்மெல் என்றால் போதையாக. அடி வாங்க போற மித்ராணி. அவளோ கண்ட கனவினில் தன்னை தான் பிடிக்கும் என்று கூறியதிலிருந்து இந்த உலகில் இல்லை, மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். என்றும் இல்லாத திருநாளாய் இன்று அவனை நிரம்பவே தேடினாள். அதனால்தான் இப்படி தன்னையும் மீறி அவனிடம் ஒட்டி கொண்டு அத்துமீறுவது. அவனுக்கோ அவளின் சில்லென்ற உடலின் குளிர்ச்சி அவனுக்குள் இறங்கி இன்னும் சூட்டை அதிகப்படுத்த படாத பாடுபட்டு போனான். அவன் பேச்சை காதிலே வாங்கவில்லை அவள். அத்தான், இந்த பனியன் மட்டும் எதுக்கு போட்டு இருக்கீங்க? இதையும் கழட்டுங்க, எனக்கு ஃபுல்லா உங்க ஸ்மெல் வேணும். இது வேண்டாம், கழட்டுங்க என்று அடம் பிடித்தாள். அவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன், அடியே, உனக்கு இன்னைக்கு என்னடி ஆச்சு? ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்க, தலையில் அடிபட்டு ஏதாவது கோளாறு ஆயிடுச்சா என்றவன் அந்த ஆடையையும் கழட்டி விட்டான். அவனையே அவள் குறு குருவென்று பார்க்க அவள் பார்வை தந்த அவஸ்தையில் நெளிந்தவன், ஏண்டி அப்படி பாக்குற? என்ன, பேண்டையும் கழட்டணுமா என்கவும், சேச்ச, அதெல்லாம் வேண்டாம், என்னோட அத்தான் இவ்வளோ அழகா இருக்காரு, இல்ல அதான் உத்து உத்து பாக்குறேன் என்றவள் அவன் நெஞ்சில் இருந்த முடிகளை கைகளால் வருடி கொண்டிருக்க, மித்ரா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்டி. நானும் தான் அத்தான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும், சொல்லு என்கவும், இல்ல நீங்க சொல்லுங்க அத்தான். இல்ல நீ சொல்லு, நீ தான் ஃபர்ஸ்ட், நீ சொல்லு என்று மாறி மாறி அடித்து கொண்டனர். அட, யாராவது சொல்லுங்கப்பா. பின் இருவரும் ஒரு சேர நந்தினி வந்திருந்தா என்கவும், உடனே ஆதி இங்க வந்தாளா என்றான் ஆத்திரத்துடன். அத்தான், கோபப்படாதீங்க, அவள் உங்களை பார்க்க வந்தாலாமே ஆபீஸ்க்கு
என்று அவனை பார்க்க, ஆமா வந்திருந்தா, முதல்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏதோ அர்ஜென்ட்டு வேலை விஷயமா பேசணும்னு சொன்னதும், சரி வேலை எதுவும் கேட்டு வந்திருப்பான்னு நினைச்சுதான் நான் வர சொன்னேன். ஆனா அவ வந்து, நான் உங்களை லவ் பண்றேன், ஐ லவ் யூ, இப்போ மித்ரா கிட்ட சொன்னா கூட உங்களை விட்டு போயிடுவா, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னான். எனக்கு கோவம் வந்துடுச்சு, திட்டி அனுப்பிட்டேன் என்றான் இன்னும் குறையாத ஆத்திரத்துடன். உனக்கு எப்படி இப்படி ஒரு தங்கச்சி என்று கடுப்பாக வினவ, ஐயோ அத்தான், அவன் நல்ல பொண்ணுதான், உங்க மேல உள்ள லவ்ல அப்படி சொல்லி இருப்பாளோ என்னவோ என்றாள் சிரிக்காமல். என்ன, என்ன பார்த்தா உனக்கு கேனக்கு இருக்க மாதிரி தெரியுதா? அவதானே எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சு நிறைஞ்ச சபையில நான் வேண்டாம்னு அவமானப்படுத்திட்டு போனா, இப்ப எதுக்கு வந்திருக்கா என்றான் ஆத்திரமாக. சரி சரி, கூல் கூல் அத்தான், ஏற்கனவே ஹாட்டா இருக்கீங்க என்று சிரித்தாள். உனக்கு சிரிப்பா இருக்கா? நியாயமா பார்த்தா இந்த விஷயத்துக்கு நீ கோபப்படணும். என் புருஷனை எப்படி இன்னொருத்தி லவ் பண்றேன்னு சொல்லுவா, அதையும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றியா என்று என் முடிய பிடிச்சு ஆட்டி என்கிட்ட சண்டை போட்டு இருக்கணும். ஆனா நீ என்னடான்னா கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க என்றான் வெறுமையாக. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்ல, பாசம் இல்ல, லவ்வும் இல்ல, எதுவுமே இல்ல என்று குறைப்பட்டு கொண்டான். சரி, இப்ப என் தங்கத்துக்கு எதுக்கு கோபம் என்று கன்னத்தில் முத்தம் பதித்து, வேற என்ன சொன்னா என்று கேட்க, நான் அவளைதான் லவ் பண்றேனா, இப்ப கோவமா இருக்கிறதுனால திட்டுறேன்னு சொன்னான். நான் உன்னை ஒன்னும் லவ் பண்ணல, எனக்கு எப்பொழுதும் பிடிச்ச ஒரே பொண்ணு அது என் மித்ரா மட்டும்தான், அவளை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டேன். அவள் பக்கம் குனிந்து, நான் கரெக்டா ம் அவன் வார்த்தைகள் அவள் இதழ்களுக்குள் மடிந்து போனது. அவன் தடித்த இதழ்களை கடித்து தன் உதட்டுக்குள் இழுத்து கொண்டவள் செயலை நேரம் போக போக தனதாக்கி கொண்டான். அவள் இதழ்ச்சுவை தந்த போதையில் தன்னை மறந்தவன் தன் பக்கத்தில் படுத்திருந்தவளை தூக்கி தன் மேல் போட்டுக்கொண்டு விடாமல் தன் முத்தத்தை தொடர்ந்தான். இரு இதழ்களும் சண்டை போட்டு கொண்டிருக்க, தன்னை கட்டி அணைத்து இருந்த அவளின் கைகளை விலக்கிவிட்டவன் கைகள் அவள் மேலாடையை கழட்ட பரபரத்தது. மூச்சு முட்ட முத்தமிட்டு கொண்டே அவள் மேலாடையின் மீது கை வைக்க, அடுத்து என்ன நடக்கும் என்று அறிந்தவள் அவன் கைகளை பிடித்து கொண்டு விட மறுக்க, அவள் இதழை கடித்து முத்தமிட அவள் கையை விலக்கி கொள்ள, அவள் மேலாடைக்குள்ளே கையை நுழைத்து அவள் பட்டு போன்ற மெல்லிடை வருட, அவள் உடலோ துடி துடித்து அடங்க தன்னுடன் சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டவன் அவள் இதழ் விட அவன் முகம் பார்க்காமல் அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள். அவள் காது மடலை உரசிக்கொண்டே, மித்ரா என்றான் ஹாஸ்கி குரலில். அவன் கைகள் என்னவோ பூவை விட மிருதுவான அவள் இடையில்தான் மேலும் கீழும் வலம் வந்து கொண்டிருந்தது. அவன் நெஞ்சில் இருந்த பிடியே, எப்படி நடந்துச்சு இந்த அதிசயம்? எது என்றான் மோகனமாக. அதான் நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்களே என்று அனைத்தும் அவன் மேலிருந்து கொண்டேதான் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் முகத்தை நிமிர்த்தியவன், எப்போன்னு தெரியல மித்ரா, என் நெஞ்சில நீக்க மர நிறைஞ்சு போயிட்ட. உன்னதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிச்சிருக்கு. நீ என்று தெரியாமலே உன்னை பிடிச்சு போச்சு என்றவன் அன்று மாலில் அவளை பார்த்தது முதல் நந்தினிதான் அந்த பெண் என்று தவறாக நினைத்து கொண்டு கல்யாணம் வரைக்கும் வந்தது அனைத்தையும் கூறினான். அப்ப என்னோட லாக்கெட் திருடினதும் நீங்க தானா? ஆமா, உன் லாக்கெட்டை திருடினதும் நான் தான், உன் இதயத்தை திருடினதும் நான் தான் என்றவன் அவளை பக்கத்தில் நகர்த்தி படுக்க வைத்துவிட்டு எழுந்தான். எங்க போறீங்க என்று அவன் கை பிடிக்க, இருடி வர, இவ வேற பொசுக்கு பொசுக்குன்னு இழுத்து இழுத்து படுக்க வச்சுக்கிறா என்று சுகமாக சலித்து கொண்டவன் அங்கிருந்த கபோர்டை நெருங்கி அதிலிருந்து லாக்கெட்டை எடுத்தான். கோவில் சென்று வந்த அன்றே தன் வீட்டு வேலையாட்களிடம் தேட சொல்லி எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான். நமக்கு கல்யாணம் ஆனதும் இது நந்தினியோடதுன்னு நினைச்சு இந்த லாக்கெட் எனக்கு எதுக்கு அப்படின்னு தூக்கி வீசிட்டேன். அப்புறம் கோவில்ல நிருகிட்ட நீ பேசும்போதுதான் அந்த குரல், நான் கேட்ட அதே கிசுகிசுப்பான குரல். அப்புறம்தான் உன்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன். அப்புறம் இது என்னோட மித்ராவுடையது தானே என்று தேட சொல்லி எடுத்தும் வச்சுக்கிட்டேன் என்றவாறு மீண்டும் அவள் அருகில் படுத்து அணைத்து கொண்டான். அவள் நெற்றியில் முத்தமிட்டவன், அவ எதுக்கு இங்க வந்தா, ஏதாவது உன்கிட்ட சொன்னாளா? அக்காவோட புருஷன்னு கூட பார்க்காம எப்படி வந்து பேசுறா பாரு என்று இன்னும் ஆத்திரம் குறையாமல் திட்டினான். உங்களை விட்டு போக சொன்னா, நான் போயிட்டா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னா என்றவள் அவன் கோபமாக ஏதோ பேச வரவும்
ஆனா இந்த அத்தானுக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு? அப்புறம் எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன்? நீங்களே போக சொன்னாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் அத்தான். லவ் யூ என்று அவன் முகம் முழுக்க முத்தமிட, லவ் யூ சோ மச் மித்துமா. அவனும் அவளை இறுக்கி கட்டி கொண்டான். என் வாழ்க்கையில கிடைச்ச வரம் நீ என்று நான் தழுதழுக்க கூறியவன், உன்னை ஏன் நான் போக சொல்ல போறேன் என்று சொன்னவனுக்கு அப்பொழுது தெரியவில்லை, தானே அவளை வீட்டை விட்டு போக சொல்லுவோம் என்று. அத்தான், நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வரட்டா என்றாள் தயங்கியபடி. ஆமா மித்ரா, நாளைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகணும். நாளைக்கு காலையில போயிட்டு வந்துடலாம் என்கவும், அது இல்ல அத்தான், குழந்தைக்கு என்று நிறுத்த, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்று உடனடியாக மறுத்தான். ஏன் அத்தான் வேண்டாம்னு சொல்றீங்க? நான் சும்மா போய் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டு வரேன் என்கவும், வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் மித்ரா, அதை பத்தி பேசாத. நான் போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வரேன், சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. இயற்கையா வர்ற மாதிரி இருக்குமா? இந்த செயற்கை முறையில எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை மித்ரா. என்னை கட்டாயப்படுத்தாத ப்ளீஸ். சரியத்தான் என்றவன் அதன் பிறகு அதை பற்றி அவனிடம் பேசவில்லை. அவன் கைபேசி அழைக்கவும் எடுத்து பார்த்தவன், வா மித்ரா, கீழே போகலாம், அம்மா தான் கூப்பிடுறாங்க என்று எழுந்து கொள்ள அவளும் எழுந்து கொண்டாள். ஷர்ட் ஒன்றை எடுத்து மாட்டியவனின் வயிற்றில் தன் வெண்டை பிஞ்சு விரல்களால் கிள்ளி அவனை துள்ள விட்டவள் சிட்டாக வெளியில் ஓடி வர, உன்னை இருடி வர என்று அவளை துரத்தி கொண்டு வர இருவரின் சிரிப்பு சத்தம் கேட்க அனைவரும் மேலே பார்க்க அமைதியாகிவிட்டனர். தன் தந்தையிடம் வந்தவள், சாரிப்பா, சும்மாதான் படுத்திருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் என்று கொஞ்சி சொகுசாக அவர் மீது சாய்ந்து கொண்டாள். அவள் பின்னே வந்த ஆதி, வாங்க மாமா, வாங்க அத்தை, சாரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வர போனேன், தப்பா எடுத்துக்காதீங்க என்றான். மித்து இடையில் புகுந்து, என்ன காணும்னு தானே மேல வந்ததா சொன்னீங்க என்று சொல்லி அவன் மானத்தை வாங்கினாள். நீ ஒருத்தி போதுண்டி என் மானத்தை வாங்க என்று நினைத்தவன், இருடி உனக்கு இருக்கு என்றபடி அவளை முறைத்து பார்த்தான். சரி வாங்கப்பா சாப்பிடலாம். அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க ஆதியின் அருகில்தான் மித்ரா அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஆதி சும்மா விடுவானா? அவள் இடது கையால் அவள் இடையில் வருடி அழுந்த கிள்ள உணவை வாயில் வைத்து கொண்டு மெல்லவும் முடியாமல் கத்தவும் முடியாமல் அவனை விட்டுடேன் என்று பரிதாபமாக பார்த்தாள். அவனோ அவளை விரக தாபத்தோடு பார்த்தவன் பெருமூச்சு விட்டான். மோகமுல் தீண்டும். மோகமுல் 32. காலையிலேயே ஆதி மித்ராவை அவசரப்படுத்தி கொண்டிருந்தான். மித்து, என்னடி கிளம்பாம இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க? சீக்கிரம் வா, நம்ம டைமுக்கு அங்க போனாதான் ட்ரெஸ்ஸிங் முடிச்சுட்டு உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸ் போக முடியும் என்று இன்னும் கிளம்பாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தவளை கத்தினான். ஆஹா, இதெல்லவா இன்பம், இப்போதான் என் பழைய ஆதி வெளியே வராரு என்று குதூகலித்தாள். என்னால எதுவுமே முடியல என்று பரிதாபமாக விழிக்கும் ஆதியை விட இந்த முசுட்டு மன்னன் ஆதியைத்தான் அவளுக்கு பிடிக்கிறது. இவ மட்டும் ஏன் மக்களே இப்படி ஒரு டைப்பா இருக்கா? அவளும் பதிலுக்கு அவனிடம் திரும்பி, அத்தான், அப்படி ஆபீஸ் தான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, நான் தனியா போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை என்று இவளும் அவன் பங்குக்கு காட்டமாக கூற, உடனே அந்தர்பல்ட்டி அடித்தவன், அதுக்கு இல்லடி, சீக்கிரம் போயிட்டு வந்துட்டா நல்லது தானே. நாமே லேட்டா போனா அங்க டாக்டரை சீக்கிரம் பார்க்க முடியாம வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் சொன்னேன். அதுவும் இல்லாம சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டா நீ வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். உனக்கு தான் அந்த மருந்து நெடி பிடிக்க மாட்டேங்குதே, அதான் சொன்னேன். எனக்கு ஆபீஸ்லாம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம் என்று அவளை அணைத்து கொண்டான். அவளோ மனதிற்குள் அவன் அணைத்ததும், இதுவும் நல்லாதான் இருக்கு மித்ரா, சண்டை போட்டு மாறி மாறி திட்டிக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தவளின் கைபேசி அழைத்தது. அவனிடமிருந்து விலகி கொண்டவள் கைபேசியை எடுத்தாள். நந்தினி தான் அழைத்து கொண்டிருந்தாள். மித்ராவோ, ஐயோ இவளா என்பது போல நெற்றியை வருடி கொள்ள, யாரு என்று அவனும் எட்டி பார்க்க திரையில் நந்தினி என்று காட்டவும், அவ எதுக்குடி உனக்கு போன் பண்றா என்று மீண்டும் வல்லு நாயாக கத்த, இப்ப எதுக்காத்தான் கத்துறீங்க? எனக்கு என்ன தெரியும் அவ எதுக்கு போன் போடுறான்னு, இருங்க கேக்குறேன் என்று தன் பங்கிற்கு தானும் பிராண்டி வைத்தவள் போனை ஸ்பீக்கரில் போட்டு, சொல்லு நந்து என்று கூற இவன் அவளை முறைத்தான். கண்களால் அவனிடம் கெஞ்சிக் கொண்டு அவள் என்ன பேசுகிறாள் என்று கவனித்தாள். மித்ரா, என்ன முடிவு எடுத்திருக்க என்று ஆரம்பிக்க, என்ன நந்து முடிவு, எதை பத்தி கேக்குற என்று கேட்க, என்னடி மறந்துட்டியா?
அதான் நேத்து உன்கிட்ட சொன்னேன்ல, எப்போ ஆதியை விட்டு போக போற என்று கேட்டவள் அவளை பேச விடாமல் அவளே மீண்டும் தொடர்ந்தாள். நீ போனா தாண்டி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். எங்களுக்கு இடைஞ்சலா நீ இருக்க வேண்டாம் மித்ரா. ஆதி என்னதான் லவ் பண்றாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ என்று அவள் பாட்டுக்கு சொல்லிக் கொண்டே போக, அவள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதி கத்த போக ஆதியின் கையை பிடித்து தடுத்தவள், நான் பேசுறேன் என்று சைகை செய்தாள். நந்தினி, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆதி என்னோட புருஷன். என் புருஷனை விட்டு எங்கும் நான் போக மாட்டேன். என்னோட ஆதி என்னை மட்டும்தான் லவ் பண்றாரு. பகல் கனவு காணாம போய் படிச்சு டிகிரி வாங்குற வழிய பாரு. சும்மா பின்னாத்திக்கிட்டு தெரியாம என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அப்புறம் இன்னொரு முறை எனக்கு கால் பண்ணாத. இந்த எண்ணத்தோட என் தங்கையா எனக்கு கால் பண்ணினா பண்ணு. கண்டிப்பா நான் எடுப்பேன். ஆனா இந்த எண்ணத்தோட எனக்கு இன்னொரு முறை கால் பண்ணாத. அப்புறம் என் புருஷனையும் ஆபீஸ் வரைக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன புரிஞ்சுதா என்றாள் மிரட்டலுடன். நந்தினியோ விடாமல், எனக்கும் அவருக்கும் தானே முதல்ல கல்யாணம் நடக்க இருந்தது. நடுவுல வந்த இடைச்சொருகள் தான் நீ என்று அவளும் அந்த பக்கத்திலிருந்து கத்த ஆரம்பிக்க, என் பொண்டாட்டிக்கிட்டே குரல் ஒசத்தி பேசுவியா? இரு, உன்னை எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன் என்று அவளை அரட்டியவன், நீ எதுக்கு இவ காலெல்லாம் அட்டன் பண்ற? எல்லாம் ஒன்ன சொல்லணும் என்று நந்தினியின் அழைப்பை துண்டித்து விட்டான். அத்தான் என்று அவன் அருகில் வரவும், போய் கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போகணும் என்று அவளை குளியல் அறைக்குள் தள்ளிவிட்டான். குளித்துவிட்டு வெறும் டவல் மட்டும் கட்டிக்கொண்டு வெளியில் வந்தவளை பார்த்தவன் சட்டென்று அவளுக்கு எதிர்பக்கம் திரும்பிக் கொண்டான். ஹலோ, என்ன பார்க்க மாட்டீங்களா என்று அவன் முகத்தை பிடித்து தன் பக்கம் திருப்ப, அவன் கண்களோ ரத்தமென சிவந்திருந்தது அவன் கொண்ட மோகத்தால். அச்சோ, என்ன அத்தான் என்று அவன் தாடையை பற்றி அதிர்வுடன் பார்க்க, அவள் கையை விலக்கிவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டான் அவஸ்தையில். போய் ட்ரெஸ் பண்ணு மித்ரா, டைம் ஆச்சு என்றவனின் குரலோ அவன் கொண்ட பித்தத்தில் பிசிறு தட்டியது. ஏன் தான் உங்க கண்ணு செவந்திருக்கு? கண்ணுல எதுவும் தூசி விழுந்துருச்சா என்று அவன் முகத்தை திருப்பி அவன் கண்ணுக்குள் உற்று பார்க்க, அவள் நெருக்கம் அவனை மூச்சடைக்க வைத்தது. கண்களில் உற்று பார்த்தவள், எதுவும் இல்லையே அத்தான், இருங்க, ஊதினா சரியா போயிடும் என்று அவள் சிவந்த இதழ் குவித்து ஊத, அதற்கு மேல் பொறுக்க மாட்டாதவன் அவளை அப்படியே மெத்தையில் தூக்கி போட்டு அவள் மேல் படர்ந்தான். பாவம், அவனும் எவ்வளவுதான் தன்னை கட்டுப்படுத்துவான். திடீரென்று நடந்து முடிந்த சம்பவத்தில் அவளுக்கு என்ன என்று உணரும் முன்பே அவள் இதழை கடித்து இழுக்கவும் அவன் கேசத்தில் விரல்களை நுழைத்து கொண்டவள் அவனுடன் தானும் சேர்ந்து கொண்டாள் முத்த போராட்டத்தில். அவளிடம் முத்தம் மட்டுமா களவாடினான்? மொத்தமும் களவாட பேராவல் கொண்டவன் அவள் கட்டியிருந்த டவலை பிடித்து இழுக்க, இழுத்துவன் கையோடு வந்தது அந்த டவல். இதற்கு மேல் சென்றால் அடுத்து என்ன நடக்கும் என்று அறிந்தவள், அத்தான் என்று அவன் இதழை விட்டு பிரிந்து கொண்டு, ஹாஸ்பிட்டல் போகலாம், டைம் ஆச்சாதான், கிளம்புங்க என்று அவனை திசை திருப்ப பார்க்க, அவன் எங்கு இருந்தான்? அவள் எழில் கோலங்களில் முகம் புதைத்தவன் நிமிரவே இல்லை. அதற்கு மேல் அவளாலும் என்ன செய்தும் அவனை தடுக்க முடியவில்லை. அவளும் என்னதான் செய்வாள்? அவளும் மனுஷிதானே. அவளுக்கும் உணர்வுகள் இருக்குமே. அதுவும் உணர்வுகள் பேயாட்டம் போடும் வயது இருவருக்குமே. அவன் தலையை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டவளுக்கு வயிற்றில் சுகமொட்டுக்கள் அனைத்தும் பூ பூக்க அவனை இன்னும் நெருங்கினாள். அவள் உடல் முழுவதும் அவன் விரல்கள் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து வருடி அவளை இன்ப சுழலுக்குள் இழுத்து கொண்டு சென்றான். தன் இதழ்களை கொண்டு அவள் எழில் கோலங்களை சிலிர்க்கச் செய்தவன் மித்ரா என்று அவளை அழைக்கவும், அத்தான் என்றவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் பஞ்சமாகிவிட்டது. அவளுக்கு அவன் ஏற்படுத்தும் உணர்வுகளை தாங்க முடியாமல் இதய துடிப்பு தாறுமாறாக ஏற, சுவாசமும் தடைபட மூச்சை ஆழ்ந்து சுவாசித்தவள் தன் நிலைக்கு வரப்படாத பாடுபட்டு போனாள். அவள் கனிகளில் முகம் புதைத்தவன் விரல்களோ அவள் இடை வருட அங்கிருந்த மயிர்கால்கள் சிலிர்த்து அவள் இன்பம் பறைசாற்றி கொண்டிருந்தது. அவன் உடைகளையும் கலைந்து அவன் முடி அடர்ந்த மார்பில் பதுங்கிக் கொண்டு அங்கு முத்தமிட அவளை அணைத்து கொண்டவன் சற்று நேரத்தில் அவள் பக்கத்தில் சரிந்து படுத்து கொண்டு விட்டத்தை வெறித்து பார்த்தபடி இருந்தான். சற்று நேரத்தில் தன்னை சமன்படுத்தி கொண்டவள் அவனை நோக்கி திரும்பி இருவருக்கும் சேர்ந்து போர்வையை போட்டுக்கொண்டு அவனை நெருங்கி நெஞ்சில் முகம் புதைக்க, சாரி என்று இருவரும் ஒரு சேர கூற, இல்ல இல்லாத்தான், நான் தான் சாரி. நான் தான் டவலோட வந்து உங்க முன்னாடி நின்று இருக்க கூடாது. அதான் இப்படி ஆக காரணம் என்கவும், இல்ல மித்ரா, என்னாலதான் இப்போ எல்லாம் உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலடா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னோட கட்டுப்பாட்டை இழக்கிறேன்.
என்ன பண்றது? மனசு வேணும்னு கேக்குது. ஆனா உடல் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குதே. என்னால நீயும் கஷ்டப்படுற. எனக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவா டாக்டர் கிட்ட பேசணும். இல்ல ஏதாவது சர்ஜரி பண்ணி சரி பண்ணலாமான்னு பார்க்கணும். இதனால் ரொம்ப அவஸ்தையா இருக்கு. அதுவும் உன்னை பக்கத்துல வச்சுட்டு சும்மா இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? பல நாள் பட்னி கிடந்தவனுக்கு பலவித உணவுகளை பக்கத்துல வச்சு அவன் கைய கட்டி போட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு. எனக்கு உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்க்க ரொம்ப அவஸ்தையா இருக்குடி, முடியல என்று மீண்டும் அவள் நெஞ்சில் புதைந்து கொண்டான். சரியத்தான், எல்லாம் சரியாகும். வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் என்று இருவரும் எழுந்து கிளம்பினர். முன்பு போல் கோபமில்லை. ஆதியிடம் ஓரளவுக்கு மனதினை தேற்றிக் கொண்டான். பின் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர். முதலில் முல்லைநாதனை சென்று பார்க்க மித்ராவின் காயத்தை ஆராய்ந்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் மாட்டினர். பின் முல்லைநாதனிடம் ஆதி மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். மித்ராவிற்கு எப்படி அடிபட்டது என்று சொல்ல வர அதெல்லாம் இல்ல என்பது போல் அவன் கையை பிடித்து தடுத்தவள், டாக்டர், அவங்க சில நேரத்துல ஆக்ரோஷமா மாறிடுறாங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியல. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுவாரோன்னு பயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? இதை குணப்படுத்தவே முடியாதா என்று மித்ரா கேட்க, உங்க கேள்விக்கு என்ன விட ஒருத்தர் தெளிவா பதில் சொல்லுவார். இந்த டாக்டரை போய் பாருங்க. உங்க பிரச்சனைக்கு கண்டிப்பா தீர்வு அங்கே கிடைக்கும் என்றவர் ஒரு முகவரி அடங்கிய விசிட்டிங் கார்டை கொடுத்தார். அதனை வாங்கி கொண்டவன் அந்த கார்டை பார்க்க, விஜயன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று கேள்வியாக பார்க்க, அதி, நீங்க கண்டிப்பா அங்க போய் பாருங்க. டாக்டர் வீரேந்திர விஜயன் உளவியலாளர். அவரை மீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் அங்கதான் இருக்கு என்று கூற, ஓகே தேங்க்யூ டாக்டர், நாங்க போய் பார்க்குறோம் என்று எழுந்து கொண்டவர்கள் அவரிடம் விடை பெற்று கொண்டனர். பின்பு வெளியே வந்ததும் ஆதி, என்ன மித்ரா, போய் பார்க்கணுமா என்று தயங்கினான். ஏன் அத்தான், அவர்தான் ஆணித்தரமா சொல்றாரே, போய் பார்த்துடலாம். ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும், எனக்கும் தோணுது என்று தன் மனதில் பட்டதை கூறினாள். ஆனால் அவன் முகம் இன்னும் தெளியாமல் இருக்கவும், சரியத்தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், போக வேண்டாம், விடுங்க என்றவள் மருத்துவமனைக்குள் உள்ளே செல்ல திரும்ப, ஏன் மித்து, என்ன ஆச்சு? ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா என்று கேட்கவும், இல்ல, உங்களுக்கு தான் சங்கடமா இருக்குல்ல, நான் போயிட்டு எனக்கு செக் பண்ணிட்டு வரேன் அத்தான். குழந்தைக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு வரேன் என்று உள்ளே போக எத்தனித்தவளை, மித்ரா, அதெல்லாம் வேண்டாம், நீ வா. என்னால எதுக்கு நீ செக்அப் பண்ணிக்கணும்? வா, நாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் என்று அவளை இழுத்து பிடித்து காருக்குள் தள்ளி கதவை சாற்றியவன் தானும் ஏறிக்கொண்டு வண்டியை விரட்டினான் விஜயன் ஹாஸ்பிட்டலுக்கு. 1 மணி நேர பயணத்தில் இருவரும் அந்த மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர். 6 மாடி அடுக்கு கட்டிடம் அது. விஜயன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று தங்க எழுத்துக்களில் பெரியதாக பொறிக்கப்பட்டிருந்தது. காலை இளவெயில் அப்பொன்னெழுத்துக்கள் பொன்னாக மின்னியது. அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் சென்று, டாக்டர் வீரேந்திர விஜயனை பார்க்கணும் என்கவும், ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க சார், ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு, அடுத்து நீங்க போகலாம் என்று அங்குள்ள இருக்கையில் அமரச் சொன்னாள் அந்த பெண். இருக்கையில் சென்று அமர்ந்ததும் மித்ராவின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவன் கரங்கள் நடுங்குவதிலிருந்து அவன் மிகவும் பதட்டமாக இருப்பது புரிந்தது அவளுக்கு. தட்டி கொடுத்தவள், அத்தான், நல்லதே நடக்கும், தைரியமா இருங்க என்று அவனை தேற்றினாள். ஹே ஆதிரன், வாட் a சர்ப்ரைஸ் ப்ரோ என்ற ஒரு பெண்ணின் குரல் துள்ளலுடன் வந்தது. ஹாய் ஹாசினி என்று மித்ராவை அணைத்து கொண்டாள் அப்பெண். அவளை திரும்பி பார்த்தவன், ஹே ஹாய் ஐஸ்வர்யா, இங்க என்ன பண்றீங்க என்று கேட்க, அவளோ, ஆதி ப்ரோ, இது எங்க ஹாஸ்பிட்டல் தான் என்று கூறினாள். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என்று வினவினாள். அவன் சற்று தயங்கவும், மேம், டாக்டர் வீரேந்திர விஜயனை பார்க்கத்தான் வந்திருக்கோம் என்று மித்ரா கூற, ஓ, அவனை தான் பார்க்க வந்திருக்கீங்களா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்று அவர்களை அழைத்தாள். உடனே அந்த சமயம் ரிசப்ஷனிஸ்டும் இவர்களை அழைக்க சரியாக இருந்தது. மோகமுல் தீண்டும்.